தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் சாக்கிய பக்தியில் எவ்வாறு ஷாமா பாபாவிடம் பக்தி செலுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில லீலைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதெல்லாம் சத்சரித்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த டாக்டர் கேஷவ் பி கவன்கர் என்ற பக்தர் ஷிரடிச்சே சாய்பாபா என்ற தன்னுடைய நூலில் இவற்றை பதிவு செய்துள்ளார். அது ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாபாவிற்கும் ஷாமாவிற்கும் இடையில் எவ்வளவு அனன்யமான ஒரு அந்யோன்ய உறவு நிலவியது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது. அவர் சில வார்த்தை பிரயோகங்கள் ஒருமையிலும் ஏகவசனத்திலும் இருந்தாலும் அது அவர்களுடைய நெருக்கத்தின் பார்ப்பட்டதாகவே இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் இந்த லீலைகள் நமக்கு வர்ணிக்கின்றன. முதலாவதாக, ராமாயணம் உண்மையா என்ற ஷாமாவினுடைய கேள்வி. அதாவது, ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் சேது பந்தனம் என்று ஒரு பாலத்தை கட்டினார், நம்ம தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினார் என்றெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா? அதை ஷாமா படிக்கிறார்னா ஏற்கனவே படிச்சிருக்காரு. அதை பற்றி பாபாவிடம் பேசுகின்றார். பாபா, இந்த ராமாயணத்துல ராமர் கடலுக்கே பாலம் போட்டார்னு சொல்றாங்களே, அதுல 1 கோடி குரங்குங்க வானரங்கள் சேவை செய்ததுன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் உண்மையா பாபா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கடலுக்கு மறுகரையே தெரியாது. கரை தெரிஞ்சா பாலம் போட முடியும், கரையே தெரியாது, இவர் எப்படி பாலம் போட்டாருன்னெலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா பாபா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்கின்றார். உடனே பாபா அது எல்லாம் சத்தியம் ஷாமா, ராமபிரான் அங்க இருந்தாரு, அந்த கடல் இருக்குது, ராமபிரான் அங்கே இருந்தாரு, அவ்வளவு 1 கோடி வானரங்களும் அங்க இருந்துதான் பாலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பாபா சொல்றார். உடனே ஷாமா கேட்கிறார், பாபா 1 கோடி வானரங்கள் அங்க நிக்கிறதுக்கே இடம் இருக்காதே, அங்க எங்க நின்னுச்சு அப்படின்னு கேட்டார். உடனே பாபா சொன்னாரு, அந்த 1 கோடி வானரங்களும் மரங்களில் தொற்றிக்கொண்டு தொங்கிக் கொண்டு இருந்தன, அதை பார்ப்பதற்கு அப்படியே ஒரு எறும்பு மொய்த்தது போல இருந்தது அப்படின்னு சொல்றார். சொன்னோன்னே ஷாமாவுக்கு பாருங்க, அதாவது தேவான்னு கூப்பிடுறாருனாலும் அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அரே என்று ஆரம்பிப்பார், அரே தேவா என்று சொல்வார். இந்த அரே என்ற வார்த்தை மராட்டி மொழியில் யோ என்று நாம் தமிழில் சொல்வதற்கு நிகரானது ஏறத்தாழ. அதுபோல ஒரு கலோக்குவல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகம். அரே தேவா என்று ஆரம்பிப்பார். அரே தேவா என்று கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் சத்தியம்னு சொல்லிட்டாரு பாபா. ஆனா இவர் சும்மா இல்லை, என்ன சொல்றாரு பாருங்க ஷாமா, ஆமா இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்களாக்கும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னே பாபா சொல்றாரு, நான் என் 2 கண்களாலும் பார்த்தேன் ஷாமா, இது சத்தியம் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் பாபா நீங்க எப்பயோ நடந்தது, எந்த யுகத்திலேயோ நடந்தது, நான் உங்களை மீச முளைக்காத சின்ன பையனா இங்க பார்த்தேன், நீர் வானர சேனையை பார்த்தீராக்கும் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஷாமா சொல்றார். சொன்னோன்னே
பாபா சொல்றார், ஷாமா, நான் சொல்வது அனைத்தும் சத்தியம். நான் இந்த துவாரகமாயில உட்கார்ந்துக்கிட்டு பொய் பேசுவனா? நான் சொல்வது அனைத்தும் சத்தியம், உன் மீது சத்தியம் செய்கின்றேன். தயவு செய்து சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே, என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே இவர் ஷாமாவுக்கு சும்மா இருக்க முடியல. நான் தான் உங்களை மீசை இல்லாத பையனா பார்த்தேன் அப்படி இப்படின்லாம் இவர் பேசிட்டார் இல்லைங்களா. அப்போ சொல்றாரு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் அப்போது அங்கு இருந்தேன்னு பாபா சொன்னார். உடனே ஷாமா உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப நீ என்னை எப்படி பார்க்குறியோ அதே வயசுல தான் நான் அப்ப இருந்தேன்னு பாபா சொன்னார். அதாவது அவர் பரம்பொருளின் அவதாரம் என்பதால் அந்த திரேதாயுகத்திலும் இருந்தேன், இப்போது கலியுகத்திலும் இருக்கின்றேன் என்று காட்டும் விதமாக ஒரு யுக புருஷனாக தான் வாழ்ந்ததை பாபா குறிப்பிட்டார். ஆனா ஷாமாவுக்கு அது புரியல. என்ன பாபா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டார். கேட்டோன்னே பாபா சொன்னார், ஷாமா, உனக்கும் எனக்கும் இடையில் பல பிறவிகள், பல தலைமுறைகளாக தொடர்பு உண்டு. பல பிறவிகளை கடந்து விட்டோம். ஆனால் நான் அத்தனை பிறவிகளையும் நான் நினைவில் கொண்டுள்ளேன். ஆனால் உனக்கு அவை நினைவிருக்காது அப்படின்னு சொன்னார். சரி, இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வசனத்தை இது பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அதே வசனம் இது. உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் ஏற்பட்டு விட்டது, ஆனால் அவற்றையெல்லாம் நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அங்கு சொன்னார். இதே வசனத்தை ஷாமாவிடம் மாத்திரமல்ல, இப்பொழுது ஷாமாவிடம் சொல்கின்றார். ஆனால் இதற்கு முன்னதாக நானா சாஹேப் சந்தோர்கரை தரிசனத்திற்கு வரும்படி அப்பா குல்கர்னி என்ற அந்த ஒரு பக்தரிடம் சொல்லி அனுப்பினார் அல்லவா பாபா. அப்ப அவர் 2-3 முறை அழைத்த போதும் நானா சந்தோர்கர் வரவில்லை. ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியர், உதவி மாவட்ட ஆட்சியர். அதனால இவர் ஏதோ தன்னுடைய சுய நலன் கருதி பலன் அனுபவிப்பதற்காக பாபாவின் பெயரை சொல்லி கூப்பிடுறாருன்னு முதலில் நானா சாஹேப் சந்தோர்கர் வருவதற்கு மனமில்லாமல் இருந்தார். ஆனால் பாபா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதன் பேரில் பாபாவின் தரிசனத்திற்கு நானா சாஹேப் சந்தோர்கர் வந்தார். முதலாக வந்தபோது பாபாவிடம் கேட்கின்றார், ஏன் என்னை வர சொன்னீர்கள் என்று. அப்ப பாபா இதே வார்த்தைகளை சொல்கின்றார், நானா, உனக்கும் எனக்கும் இடையில் பல தலைமுறைகளாக தொடர்புண்டு. உன்னுடைய பூர்வ ஜென்மங்களை எல்லாம் நீ மறந்து விட்டாய். ஆனால் நான் அவற்றை அறிந்துள்ளேன். நான் எல்லாரையுமா கூப்பிடுறேன், உன்னைத்தானே கூப்பிட்டேன் அப்படின்னு அங்க சொன்னார். இது போல 2வது முறையாக பாபா நானா சாஹேப் சந்தோர்கரிடம் சொன்ன அதே ஸ்லோகத்தை, அதாவது கீதையினுடைய அந்த வார்த்தைகளை ஷாமாவிடமும் இங்கு சொன்னார். இப்படி சொன்னோன்னே பாபா இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னை நம்பு ஷாமா, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத, நான் சொல்றதெல்லாம் சத்தியம், நான் இந்த துவாரகமாயில உட்கார்ந்து பொய் பேசுவேனா அப்படின்லாம் சொல்லிட்டார். இந்த உன் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொன்னாரு பாபா. அதை இந்த கேஷவ் கவன்கர் அவர்கள் தியானேஸ்வரி என்னுடைய 1368வது ஸ்லோகத்தை ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றார். அந்த ஸ்லோகத்திலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதே கருத்தை சொல்கின்றார். அதில், நான் சொல்வதில் சிறிதும் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே, நான் சொல்வது உண்மை என்று உன்மீது சத்தியம் செய்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொன்னதாக இங்கு கவன்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். இது அப்படியே ஷாமாவிற்கும் பாபாவிற்கும் இடையிலான உறவை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இது முதல் லீலை. அதுபோல மற்றொரு லீலை, இதில் ஷாமாவினுடைய கண் நோய், அதற்கு பாபா கிட்ட நிவாரணம் கேட்கிறாரு. அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளோடு அப்படியே கவன்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். அதாவது ஷாமாவிற்கு ஒரு முறை கடுமையான தொற்று நோய் கண்ணில் வந்தது. கண் அப்படியே செவந்து போச்சு, வீங்கிடுச்சு. கண்கள் வீங்கி அப்படியே ஒரு தக்காளி பழம் போல பெரிதாக வீங்கி விட்டது, சிவந்து விட்டது. அப்படியே தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுகிறது. கண்ணிலிருந்து அப்படியே
வடிஞ்சுக்கிட்டே இருக்கு தண்ணீர். வலி வேதனையோ கடுமையாக இருக்கிறது. அவரும் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாரு ஷாமா. ஏன்னா நமக்கு தெரியும் ஷாமாவே வந்து வைத்தியம் தெரிந்தவர், அதனால அவர்கிட்டே வந்து வைத்தியம் பார்த்துக்குவாங்க சிலர். அதனால அவர் வந்து தனக்குத்தானே வைத்தியம் செய்து கொள்கின்றார். அப்பையும் வந்து குணமடையவே இல்லை, கடுமையான வலி வேதனைகளால் அவதிப்படுறார். அப்ப 4 நாட்கள் இந்த கஷ்டத்துல இருக்காரு. எல்லாம் பண்ணி சரியாகலன்னு பாபாவை பார்ப்பதற்காக போகின்றார். துவாரகமாய்க்கு போறார். அது வரைக்கும் இந்த 4 நாளும் இந்த வலி வேதனையினால அவர் துவாரகமாய்க்கே போகல. இப்ப வேற வழி இல்லை, பாபாட்டே நிவாரணம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா முன்னாடி போய் உட்கார்றார். பாபா முன்னாடி போய் உட்கார்ந்தோன்னே பாபா வந்து இந்த வழக்கமாக குசலம் விசாரிப்பாங்க இல்லையா, என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சௌரியமா, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்பது போல ஷாமாவிடம் வந்து கேட்கிறார். என்ன ஷாமியா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கள அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே ஷாமாவுக்கு வந்தது கோபம். உடனே என்ன கண்ணு வந்து வீங்கி போய் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. அவரை பார்த்து பாபா இப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்கள, நல்லா தானே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டாருன்னொன்னே கோபம் அதிகமாகி, அரே தேவா, இத மாதிரி ஒரு கடவுளை நான் பார்த்ததே கிடையாது. உலகத்துக்கே நிவாரணம் பண்ற, உலகத்துக்கே வைத்தியம் பண்ற, ஆனா 4 நாளா நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்லை, கவலையும் இல்லை, உன்னை பக்தனை வந்து பாதுகாக்கணுன்ற எண்ணமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தியது, அதை நான் மீண்டும் கூறுவதற்காக மன்னிக்கணும். சொரணை இல்லாத ஒரு கடவுளா இருக்க நீனு அப்படின்னு சொல்றார். எந்த அளவிற்கு அவர் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறாருங்கிறதுக்காகத்தான் நான் இதை குறிப்பிட்டேன். அப்படி சொல்றார். சொல்லிட்டு, உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சா, என் கண்ணு இவ்வளவு அவதிப்படுறத பாக்குறியா இல்லையா, காது கேட்கலையா, இவ்வளோ அவஸ்தைப்படுறேன், நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உட்கார்ந்துருக்க அப்படி பேசுறார். அப்ப பாபா வந்து பேசாம அமைதியா இருந்தார். இருந்துட்டு அவர் பேசி முடிச்ச பிறகு இவர்கிட்ட, அதாவது இது சொல்றார், இது இது இதனுடைய தொடர்ச்சியாக ஷாமா என்ன சொல்றாரு, நீ குருடா செவுடா எல்லாம் கேட்டாரு. சொல்லிட்டு, அப்படிப்பட்ட கடவுளால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இந்த பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு எனக்கு இந்த கண் வலி சரியாகணும், இல்லைன்னா உன்னை இந்த துவாரகமாயிலேருந்து அடிச்சு விரட்டிடுவேன், இல்லைன்னா என் பேரு ஷாமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கம் பாருங்க, அப்படியெல்லாம் பேசுறார். அதனால எல்லாம் சொல்லணும்னா பாபா அது வரைக்கும் பொறுமையா எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டோன்னே பாபாவினுடைய வார்த்தைகளை அப்படியே மராட்டியில் பதிவு செய்துள்ளார் கவன்கர். அதை அப்படியே மராட்டியிலேயே நான் நேர்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பாபா என்ன சொல்றாரு, உகச் வத் வத் கரு நகோஸ் ஷாமியா சாத்தே மீரியச் தானே உகால் ஆனே दे दूलियत गलों मंगे बाग तुझे दूले विंगावनी होतीல. அதாவது 7 மிளகு எடுத்துக்க ஷாமா, அதை தண்ணியில வேக வச்சிரு, வேக வச்சுட்டு அந்த மிளக கண்ணில் போட்டுக்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே அவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே கோபமா, தேவா நீ என்ன என்னை வச்சு விளையாட்டு பண்றியா, இந்த மிளகு எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா நீ வந்து என் கண்ணு வெடிக்கிறதுக்கு வழி சொல்ற, இது போன்ற வைத்தியத்தை நீ எங்க கத்துக்கிட்ட, நீ எப்படிப்பட்ட வைத்திகிரி, அதாவது நீ எப்படிப்பட்ட வைத்தியர் அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்கிறார். என் கண்கள் சரியாகணும்னு சொல்லி கேட்டா நீ கண்கள் வெடிக்கிறதுக்கான வழியை சொல்ற, பஸ்ட் ஆயிடும் போல் இருக்க நீ சொல்ற மருந்தை போட்டா அப்படின்ற மாதிரி சத்தமாக பேசுகிறார். பேசணுன்னு பாபா சொல்றார், நீ வந்து ஒன்றுமில்லாததுக்கு சத்தம் போடாத ஷாமா, முதல்ல நான் சொல்றத நீ செய், ரொம்ப விவரமா இருக்கிறதா நீ நினைச்சுக்காத, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி பாபா பதில் சொல்றார். ரொம்ப சாமர்த்தியமா இருக்கிறதா நினைச்சுக்காத, நான் சொல்றத செய், அதற்கு பிறகு சரியாகலைன்னா உன் கண்கள் வந்து பளிங்கு போல வெண்மையாக ஆகலைன்னா அப்புறம் என்னைய கேளு, என்கிட்ட கோவப்படு அப்படின்னு பாபா சொல்லிட்டார்.
சொன்னவுடன் ஷாமா வந்து இதெல்லாம் பேசுவதில் அவருக்கு வந்து ஒரு அலாதி பிரியம். சில பேருக்கு அந்த உறவே வந்து சண்டை போட்டு பேசுறது தான் பிரியமாக இருக்கும், அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும். அது பாபாவிற்கும் தெரியும். அதனால்தான் பாபா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். ஷாமாவினுடைய இயல்பே சண்டையிட்டு பேசக்கூடியது. அதனால்தான் ஹேமத் பந்த் அவர்கள் அந்த 53வது ஓவியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். சதா சர்வகாலமும் அவர்களுக்கிடையே அன்பு பிணக்கு, அன்பு பூசல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது பூசல் இருந்தாலும் அது அன்பின் பார்ப்பட்டதாகவும் அன்பை அடிப்படையாக கொண்டதாகவும் இருந்தது. அதனால தான் இப்போ இவ்வளோ சத்தம் போட்டோனையும் பாபா என்ன சொல்றாரு, பொறுமையா, நீ ரொம்ப விவரமா பேசுறதா நினைச்சுக்காத ஷாமா, முதல்ல நான் சொல்றதை செய், சரியாகலைன்னா அப்புறம் என்கிட்ட கேளு, கோவப்படு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவுடன் பாபாவினுடைய வார்த்தைகளில் முழு நம்பிக்கை ஷாமாவிற்கு உண்டு. அதனால அவர் அதே மாதிரி அந்த மிளகை வந்து 7 மிளகு எடுத்து அதை கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு கண்ணில் போட்டுக்கிறாரு. உடனே சரியாகி விடுகிறது. இது வந்து இந்த சரிதம் இங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இதற்கு முன்னர் ஒரு முறை இதே ஷாமாவிற்கு மூல நோய் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் பாபா வந்து ஒரு வைத்தியம் சொன்னார். அந்த அந்த ஒரு வைத்தியம், குறிப்பிட்ட வைத்திய முறை, ஒரு இலையை இது பண்ண சொல்லி சாப்பிட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பின்பற்றி ஷாமாவுக்கு சரியாயிடுச்சு. இது நடந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அல்லது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு கூட இருக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கு மூல நோய் வந்தது. அப்ப ஷாமா என்ன பண்ணாரு, ஏற்கனவே பாபா நமக்கு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் அதே பாபா சொன்ன அதே வைத்தியத்தை செய்து பார்த்தார். செய்து பார்த்தோன்னே நோய் குணமடைவதற்கு பதிலாக தீவிரமடைந்து விட்டது. அவருக்கு மூலம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்ப ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு பாபா முன்னாடி போய் நிற்கிறார். அப்ப பாபா வந்து வேடிக்கையாக அவரை கேட்டார், வாங்க வைத்தியராஜ், என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்பதான் இவருக்கு புரிஞ்சு போனது. வைத்தியராஜ் என்று கிண்டலாக பாபா கூப்பிட்டார் அவரை. ஏன்னா முன்னாடி வந்து பாபா சொன்னாரு, அந்த காலத்திற்கு அது பொருத்தமாக இருந்தது, சரியானது. அதையே அடிப்படையாக கொண்டு மீண்டும் இவராகவே அதை முயற்சி செஞ்ச போது நோய் தீவிரமடைந்தது. அதை வந்து வேடிக்கையாக வாங்க வைத்தியராஜரே அப்படின்னு சொல்லி கிண்டலாக கூப்பிட்டார். எதற்காக இதை இங்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், பாபாவிற்கும் ஷாமாவிற்கும் இடையிலான உறவு ஒருமையில் பேசுவது போலவும் சீண்டுவது போலவும் நம்ம நிறைய லீலைகள்ல பார்த்திருக்கோம். இப்ப நேர்கள் வந்து இந்த லீலைகள்லாம் கேட்டோன்னா ஷாமா மீது தவறான அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது. அதாவது ஷாமா வந்து பாபாவையே மரியாதை இல்லாமல் பேசுபவர் என்று எண்ணக்கூடாது. அவர்களுக்கு இடையிலான உறவு அன்பை அடிப்படையாக கொண்டிருந்தது. இல்லைன்னா பாபா அனுமதித்திருப்பாரா? அதனாலதான் அடிக்கடி வந்து சீண்டுதலோட அந்த உறவு இருந்தது. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நீங்க வந்து அந்த குழந்தை அவுரங்காபாத்கர் அம்மையார் என்ற பெண்மணிக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கும்படி ஷாமா கேட்பார். அப்படி கேட்கும்போது பாபா ஷாமாவின் கன்னத்தை கிள்ளுவார். கிள்ளுனோன ஷாமா வந்து கோச்சுக்குவார். என்ன பாபா, எங்களுக்கு இந்த மாதிரி கிள்ற கடவுள்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அருள் புரியணும், அந்த மாதிரி கடவுள் தான் தேவை அப்படின்னு ஷாமா கோபமாக பேசுவது போல அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இது எதை காட்டுகின்றது என்றால், அடிக்கடி ஷாமாவிற்கும் பாபாவிற்கும் இடையிலான உறவு முறை இப்படித்தான் இருந்தது. அவர்கள் அன்போடு பிணக்குகள் கொள்வார்கள், பூசல் கொள்வார்கள். அப்படி அவர்களுக்கிடையே இருந்த உறவு முறையை காட்டுவதாகத்தான் இந்த லீலை இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான ஒரு வாக்கிய பரிமாற்றத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. அது என்னன்றத சொல்லிடுறேன். இவர் இப்படி சொன்னார் இல்லைங்களா, நீங்க வந்து கண்ணுல வந்து கண்ணை வெடிக்க வைக்கிறதுக்கு தான் இதை பண்றீங்க அப்படி இப்படின்னு. இது போல எங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் பேசினாரு அப்படின்னா, அத்தியாயம் 3 ஞானேஸ்வரியில், அது கீதையினுடைய விளக்கம் தான் அந்த ஞானேஸ்வரி நூலே. 3வது அத்தியாயத்தின் 8வது ஸ்லோகத்தில்
அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் என்ன சொல்றாருன்னா, ஒரு வைத்தியன் நோயாளியை பரிசோதித்து விட்டு மருந்தோடு விஷத்தையுமே கலந்து போட்டு விட்டால் அந்த நோயாளி பிழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதைத்தான் ஷாமா இந்த மாதிரி ஒரு வைத்தியர் கண்ணுல வெடிக்கிற மாதிரி மருந்தை போட்டா அவன் கண்ணு பொழைக்குமா என்ன அப்படின்னு கேட்டாரு என்று கவன்கர் அவர்கள் இங்கு அதை ஒப்பிட்டு கூறுகின்றார். இது இரண்டாவது லீலை. மூன்றாவதாக, ஷாமாவுக்கு உலகத்தையுமே பாபா காட்டி அருளினார். ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, அந்த அளவிற்கு ஷாமாவிற்கும் பாபாவிற்கும் இடையே நெருக்கம். அதனாலதான் ஹேமத் பந்த் அவர்கள் அந்த வர்ணனை சொல்லும் போது கூட ஒரு முறை சொல்றார், இந்த மாதிரி சிவபெருமானை தரிசிப்பதற்கு முன் எப்படி நந்தி தேவரிடம் அனுமதி பெறுவோமோ அதை போல பாபாவை தரிசிப்பதற்கு முன் ஷாமாவிடம் அனுமதி பெறுவோம் என்று சொல்கின்றார். ஹேமத் பந்தே அப்படி சொல்றாருன்னா, ஷாமாவிற்கு பாபாவிடம் இருந்த செல்வாக்கு அது எப்படி இருந்தது பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விதமாக இருந்தது. ஏராளமான லீலைகள். ஷாமாவும் பாபாவும் பல லீலைகளில், ஏன்னா சத்சரிதம் முழுக்க ஆங்காங்கே பல லீலைகளில் ஷாமாவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு அவர் முக்கிய பாத்திரத்தை ஏற்று செயல்பட்டது போல வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக அமைந்துள்ளது. இங்க கவன்கர் அவர்கள் பல லீலைகளை விளக்கியுள்ளார். அதாவது ஒரு சில தருணங்கள்ல ஷாமா இவ்வாறு ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டு பேசும்போது எல்லா தருணங்களிலும் பாபாவினால் மன்னித்து விடப்பட்டார் என்று பொருள் அல்ல. ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதாவது ஒரு முறை ஷாமா பாபாவிற்கு வரக்கூடிய பணம், தட்சிணை பணம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ஷாமாவிடம் கொடுத்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும். அதாவது பாபா சொல்வார், நீ கணக்கு வச்சுக்கோ, இந்த வந்திருக்குல்ல இந்த தொகையை நீ வச்சிரு, நான் அப்புறம் கேட்கும்போது கொடு அப்படின்னு கொடுத்துருவார். இந்த தொகையை பின்னர் பாபா பல்வேறு பக்தர்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கிறது, இது போன்ற சேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்வார். ஏற்கனவே இந்த சேவையை பாபு சாஹேப் ஜோக் அவர்களிடம் பாபா செய்வார். நம்ம அதை பார்த்துருக்கோம். ஏன்னா ஜோகிடம் 2 ரூபாய் தட்சணை வந்திருக்குன்னு கொடுத்துருப்பாரு. ஆனா மாலை கணக்கு பார்க்கும்போது, நான் உங்ககிட்ட 4 ரூபாய் கொடுத்தனே, அதுக்கு கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்பார். உடனே ஜோக் கோவமா, பாபா நீங்க 2 ரூபாய் தான் கொடுத்தீங்க, அதுக்குள்ள 4 ரூபான்னு சொல்றீங்க அப்படி இப்படின்னு ஒரு உரிமையோடு சண்டை போடுவாங்க. உடனே பாபா சரி சரி விடு, நான் ஏதோ தெரியாம சொல்லியிருப்பேன், எவ்வளோ ஆச்சு சொல்லு அப்படின்னு பாபா அப்புறம் இறங்கி வருவார். ஆனா அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும், வேணுமென்னே இந்த மாதிரிலாம் பாபா பக்தர்களோடு அளவுலாவுவது வழக்கம். அப்படி ஷாமாவிடமும் பணத்தை கொடுப்பார். அப்படி ஒரு முறை ஷாமாட்ட பணம் கொடுத்து வச்சிருந்தார். ஒரு 2 ரூபாய் வந்திருந்தது. மணி ஆர்டரில் வந்திருந்த அந்த தொகையை ஷாமாவிடம் கொடுத்து நீ வைத்திரு என்றார். ஷாமா என்ன பண்ணாரு, பாபா இந்த கணக்கை மறந்து விடுவார் என்று கருதி ஒரு முறை அவருக்கே தெரியாமல் பணத்தை தான் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். 2 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டார். பாபாவிடம் தெரிவிக்கவில்லை. அதாவது பாபாட்ட சொல்ல வேண்டாம், நாமளே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஏறத்தாழ அது திருடு போல. பாபாவிற்கு தெரியாததா என்ன? பாபாவிற்கு தெரியாத விஷயமே கிடையாது இல்லைங்களா? அதனால இந்த 2 ரூபாயை ஷாமா திருடி விட்டார் என்ற ரீதியில் தான் பாபா அதை பார்த்தார். அதற்கு பிறகு ஷாமா வீட்டிலிருந்து ஏராளமான ரூபாய் களவு போனது. பெரிய தொகை களவு போய்விட்டது. போனோடனே ஷாமா கோபமாக பாபாவிடம் சத்தமிடுகிறார், தேவா எனக்கு எங்க வீட்டில் இவ்வளோ திருட்டு போச்சு, நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா எங்களை, அப்படி இப்படின்னு அப்படியே சத்தமிடுகிறார். அப்ப பாபா தெளிவா கேட்டார், என்னுடைய 2 ரூபாய் தொலைஞ்சு போன போது அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே ஷாமாவிற்கு புரிந்து விட்டது, இந்த தான் மறைத்து வைத்திருந்த அந்த 2 ரூபாயை தான் பாபா குறிப்பிடுறாருன்னு. உடனே ஷாமா சொன்னார், 2 ரூபாயும் இந்த பெரிய தொகையும் உங்களுக்கு ஒண்ணா அப்படின்னு கேட்டார். அப்ப பாபா ஒரு வார்த்தை சொன்னார்,
உன்னை போன்ற ஏழை மனிதனுக்கு 200 ரூபாய் என்றால் என்னை போன்ற பக்கிரிக்கு இந்த 2 ரூபாய் பெரியது அப்படின்னு சொன்னார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பக்தர்களுடைய புனிதமான தட்சிணை பணத்தினுடைய மதிப்பு மிகவும் அதிகம், அது வெறும் 2 ரூபாய் என்றல்ல என்று அவருக்கு அதற்கான தண்டனை தான் இது என்றே ஷாமாவிடம் குறிப்பிட்டார். இது போன்ற பல்வேறு லீலைகள் ஆங்காங்கே பதியப்பட்டுள்ளது. அவற்றையெல்லாம் தொகுத்து நாம் இங்கு குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஷாமாவிற்கு 3 உலகங்களையும் பாபா காட்டி அருளினார். பிரம்மலோகம், அதாவது சத்தியலோகம், வைகுண்டலோகம், கைலாசம், இந்த 3ஐயுமே பாபா காண்பித்தருளினார். அது மிகவும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான லீலையாகும். அவற்றை பற்றியும் இன்னும் பல்வேறு லீலைகளை பற்றியும் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.